மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஜூலை 2024 முதல் அவர்களது அகவிலைப்படியின் கணக்கீடு மாறும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்பொழுது 50% அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. இது ஜனவரி 2024 முதல் அமலுக்கு வந்தது. அடுத்த அகவிலைப்படி உயர்வு ஜூலை 2024 முதல் அமலுக்கு வரும். இருப்பினும் இந்த ஒப்புதல் செப்டம்பர் மாதத்தில் இருக்கலாம். அகவிலைப்படி மதிப்பெண்ணை நிர்ணயிக்கும் AICPI குறியீட்டு எண்கள் ஜனவரி மற்றும் ஜூன் 2024க்கு இடையில் வெளியிடப்படும். இவற்றில் ஜனவரி 2024க்கான தரவு மட்டுமே இதுவரை வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி எவ்வளவு உயரும் என்பதை இந்த எண்கள் தீர்மானிக்கும். அகவிலைப்படி 50% இருந்தால் 0 இருக்கும். அகவிலைப்படியின் கணக்கீடு மாறும். இந்த கணக்கீடு 0 தொடங்கும் மற்றும் அதிகரிப்பு மேலும் கணக்கிடப்படும். எடுத்துக்காட்டாக 3 முதல் 4% தொழிலாளர் பணியக வட்டாரங்களின்படி கணக்கீடு மாறுவது உறுதி. இருப்பினும் அனைத்து கேள்விகளுக்கான பதில்களை பெற ஜூலை 31, 2024 வரை காத்திருக்க வேண்டும். 7வது ஊதிய குழுவின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி AICPI குறியீடு அதாவது CPI மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. தொழிலாளர் பணியகம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் வெளியிடுகிறது. இருப்பினும் இந்த தரவு 1 மாதம் தாமதமானது. எடுத்துக்காட்டாக ஜனவரி மாதத்திற்கான தரவு பிப்ரவரி இறுதியில் வருகிறது. அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை குறியீட்டு எண்கள் தீர்மானிக்கின்றன. அகவிலைப்படியை நிர்ணயம் செய்வதற்கான ஃபார்முலா கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஃபார்முலா அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் கடந்த 12 மாதங்களின் சராசரி -115.76 /115.76 × 100 ஆகும். இதில் பணியகம் பல பொருட்களின் தரவுகளை சேகரிக்கிறது. இதன் அடிப்படையில் குறியீட்டு எண் தீர்மானிக்கப்படுகிறது. தொழில்துறை தொழிலாளருக்கான CPI கணக்கீட்டிற்கு ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் AICPI எண் வெளியிடப்படும். இதற்கான நிகழ்வு காலண்டர் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஜனவரி மாதத்திற்கான CPI எண் பிப்ரவரி 29 அன்று வெளியிடப்பட்டது. பிப்ரவரி மாதத்துக்கான CPI எண் மார்ச் 28ஆம் தேதி வெளியிட இருந்தது. ஆனால் அது வழங்கப்படவில்லை. அதேபோல மார்ச் எண்கள் கூட ஏப்ரல் 30 அன்று வெளியிடப்படவில்லை. தொழிலாளர் பணியகத்தில் பிப்ரவரி மாதத்திற்கான எண்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே மேற்கொண்டு கணக்கீடுகள் செய்யப்படவில்லை. ஜூலைக்கு முன் அனைத்து தரவுகளையும் சேகரித்த பிறகு அதை இறுதியாக வெளியிட வேண்டும் என்பதும் நோக்கமாகும். ஜூன் மாதத்திற்கான எண்கள் ஜூலை 31 அன்று வெளியிடப்படும். தற்போதைய நிலையை பார்த்தால் ஜனவரி வரை CPI எண் 138.9 புள்ளிகளில் உள்ளது. இதன் காரணமாக அகவிலைப்படி 50.84% அதிகரித்துள்ளது. இது 51% கணக்கிடப்படும். மதிப்பீடுகளின்படி இந்த எண்ணிக்கை பிப்ரவரியில் 51.42 இருக்கலாம். அடுத்ததாக அகவிலைப்படி உயர்வு 4% மட்டுமே இருக்கும் என்றும் நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர். அகவிலைப்படி கணக்கீடு ஜூலை முதல் 0 தொடங்கினால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் 9,000 அதிகரிக்கும். இந்த உயர்வு குறைந்தபட்ச சம்பளத்தில் கணக்கிடப்படும். ஒரு மத்திய அரசு ஊழியரின் அடிப்படை சம்பளம் 18,000 எனில் அவருடைய சம்பளம் 27,000 உயரும். அதேபோல ஒரு ஊழியரின் சம்பளம் ரூபாய் 25,000 என்றால் அவருடைய சம்பளம் 12,500 உயரும்.